உலகில் பல நாடுகளே என் அன்பு உடன் பிறந்தார்கள். நீங்கள் உற்று கவனிப்பீங்க. என் உள்ளங்கையில் ஊடகம் இருக்கு. மிக சின்ன சின்ன வளங்களை கொண்ட நாடு எல்லாம் செழித்து வறுமையற்று வளருது. குறிப்பாக நமக்கு தெரிஞ்சு புரட்சியால் பூத்த பூமி ஒன்று இருக்கு, கியூபா. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் கரும்பு தான். உலகின் சர்க்கரை கிண்ணம் தான் அவங்களுக்கு கியூபான்னு சொல்லிடுவீங்க. ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு புரட்சியாளன், அதுக்கு முன்பு ஹோசே மார்த்தி பிறந்திருக்கிறாரு. அப்புறம் ஃபிடல், இவெல்லாம் இல்லைன்னா அது அமெரிக்காவின் இன்னொரு மாகாணம் தான், உங்களுக்கு தெரியும். அது வெறும் கரும்பை வைத்துக்கொண்டு அது போக்குவரத்து அதுவே நடத்துது, பள்ளி கல்லூரிகளெல்லாம் அதுவே நடத்துது, மருத்துவத்தை அதுவே தரமாக கொடுக்குது, எல்லாத்தையுமே பொதுமையாக தன்னகத்தை வச்சு ஒரு செழிப்பான நாடாக கியூபா இருக்கு. இப்போ டென்மார்க் எடுத்துக்கிட்டா ஊழல் லஞ்சம் குறைவா உள்ள நாடு உலகத்தில் டென்மார்க் இருக்கு. காரணம் வெளிப்படையான நிர்வாகம். உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்லியிருக்கு மக்களுக்கு. இதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம், இவ்வளவு செலவாயிருக்கு, எல்லாம் மக்களே பார்க்குற அளவுக்கு வச்சு. நார்வே உங்களுக்கு தெரியும், ஸ்வீடன், டென்மார்க், பிரேசில், ஆஸ்திரேலியா எல்லாம் ஒவ்வொரு வளங்கள் தான். பிரேசில்ல பால், கரும்பு, அதை வச்சுக்கிட்டு அது வளமா இருக்கு. ஆனா என் நாட்டுல சில நாடுகளில் நீங்க பயணம் பண்ணீங்கன்னா பருவநிலை மாறும், பனியா கொட்டும், மழையா பெய்யும், வெயிலா அடிக்கும். ஆனா எல்லா பருவமும் சரியா இருக்கிற ஒரு நிலப்பரப்பு உண்டு என்றால் அது இந்திய துணைக்கண்டம் தான். எல்லா வளமும் இருக்கு. காட்டு வளம் இருக்கு, கனிவ வளம் இருக்கு, கடல் வளம் இருக்கு, மலை வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு. அதுபோக மனித ஆற்றல் இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் 28 கோடி 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான்? அப்ப ஏன் பசி குறியீடுல நம்ம நாடு ரொம்ப முன்னாடி இருக்கு? ரொம்ப பசித்து கிடக்கிற நாட்டுல பல கோடிக்கணக்கான குழந்தைகள் எப்படி பச்சிலம் குழந்தைகள் பசியோடு உறங்க போறாங்க? என்ன நடக்குதுங்க? குழந்தைகள் நலனுக்கு என்று சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குற என் நாடு. தொண்டு நிறுவனங்கள், இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்துணவு இல்லாமல் சோர்ந்து கிடக்கிறாள், உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளையும் ஊட்டமா சாப்பிட உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்புங்கள் என்று ஏன் கையேந்தது? இடையில என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.